Greetings to you all in the blessed name, worthy name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான தகுதியுள்ள நாமத்துக்கு எங்களுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். It is privilege for me to be here on this day when our dear brother's body, his remains are here. நம்முடைய அருமையான ஊழியக்காரன் அங்கிளுடைய சரீரம் இந்த இடத்துல இருக்கிற நாட்களிலே உங்கள் மத்தியிலே நான் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன். Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், me to live is Christ, but to die is gain. அதாவது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். As for my understanding, என்னுடைய புரிந்து கொள்ளுதலின் பிரகாரமாக he is not late, he is there with the Lord. அவர் இங்கு இல்லை, ஆனால் கர்த்தரோடு கூட இருக்கிறார். If our Lord Jesus Christ is late, then we are late. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க ஆலஸ்யம் அவர் வருவது தாமதித்தால் we are never late, we are forever and ever with the Lord. அதாவது நம்மை அங்க அடக்கம் செய்வதில்லை, நாம் தேவனோடு கூட எப்பொழுதும் யுகயுகமாக இருக்க போகிறோம். By Brother Theodore is our blood relation. தியோடர் அங்கிள் எங்களுக்கு இரத்த சம்பந்த சொந்தமானவர். What about all of us gathered here in this place? ஆனால் இத்தனை பேர் நாம் இங்க திரளாக வந்திருக்கிறோமே, நமக்கு அவர் எப்பேர் பெற்றவராக இருந்தார்? We are all united by the blood of Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் எல்லாரும் கூட நெருங்கினவர்களாக ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். We are gathered here because of the ministry the Lord has given to our brother. இங்கே அங்கிளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். அதற்கு பதிலாக நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். When we depart to be with the Lord, so many may not be there. ஆனால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து கடந்து செல்லும் போது எத்தனையோ பேர் இங்கே இருந்திருக்க முடியாது. But it is guaranteed in a heavenly host are gathered together in the presence of the Lord at the day we depart from this world. இந்த உலகத்திலே விட்டு நாம் கடந்து போகிற நாளிலே அந்த பரலோகத்தினுடைய சேனை அங்கே கூட்டம் கூடி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Jesus Christ was standing there to receive Stephen the man of God. அங்கே தேவ மனிதனாகிய ஸ்தேவான் மரிக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொள்வதற்காக நின்று கொண்டிருந்தார். Great day and a day of rejoicing for the Lord when we depart from this world. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது அது நம்முடைய ஆண்டவருக்கு அது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நாளா இருக்கிறது. After finishing our course in this world, what the Lord has given to us, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தின் ஓட்டத்தை நாம் முடித்த பிறகு everyone has a different responsibility given by the Lord. ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த ஒரு அங்க பொறுப்புகள் வித்தியாசமா இருந்தாலும் கூட Lord knows all our ministry. நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். The host of heaven will be ready to receive us to heaven. அங்கே பரலோகத்தினுடைய சேனை நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கும். But the matter is, ஆனால் அங்க காரியம் என்னவென்றால், you love the Lord sincerely. நீ ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறாயா? Are you truly born again? நீ உண்மையாகவே மறுபிறப்பு அடைந்திருக்கிறாயா? Dear brothers and sisters, we are not here to just show ourselves, but that we may inspire each one of us to stand before the Lord of glory. இங்கே நாம் வந்து நின்று கொண்டிருப்பதோ ஏதோ மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அல்ல, அந்த மகிமையின் தேவனை தரிசிக்க போகிறோமே அதற்காக தான். It was privilege for me to be with brother Theodore Reginald. Theodore Reginald அங்கிளோடு இருந்த நாட்களில் எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா இருந்தது. For few months I was there in United Arab Emirates. அத UAE ல இருக்கும்போது கொஞ்ச நாள் அங்க அங்கிளை சந்தித்தார். Brother was also working over there. அங்க அங்கிளும் கூட வேலை செய்து கொண்டிருந்தார். We used to gather for prayer meeting, long night prayer meetings. அந்த இடத்துல இரவு நேரம் முழு நேரம் ஜெப கூட்டம் அங்க நடந்து கொண்டிருக்கும். In 1987 1987 ஆண்டு gave me calling for the service of the Lord. முழு நேர ஊழியத்துக்கு என்று தேவன் அழைப்பை கொடுக்கும்போது in January 18
1986, December 31st, டிசம்பர் 31 அதாவது 1986ஆம் ஆண்டிலே I was in Dubai. நான் துபாயில இருக்கும்போது We gathered together for the watch night service, அங்க வாட்ச் நைட் சர்வீஸ்க்கு நாங்கள் கூடியிருந்த போது and I was given the privilege to translate into Telugu for Sundarajan uncle. அங்க சுந்தரராஜன் அங்கிளுக்கு தெலுங்குல நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருந்தேன். He was the elder of Jehoshama. அவர் ஜெயோஷமுடைய மூப்பராக இருந்தார். On that day, the Lord gave me a clear calling for the service of the Lord. அந்த நாளிலே தேவன் எனக்கு ஊழியத்துக்கு என்று ஒரு பெரிய அழைப்பை தெளிவாக பேசினார். Theodorana was also there. தியோடரனா கூட அங்க இருந்தார். After my coming, the Lord called Theodorana for his service. என்னுடைய உலகம் முழுவதும் அவர் அறிந்தவராய் காணப்பட்டார். I am not known. ஆனா என்ன குறித்து யாருக்கும் தெரியாது. I am here பாருங்க before you. ஆனாலும் உங்க முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். And though we are related, நாங்க சொந்தக்காரர்களா இருந்தாலும் கூட we never speak to each other so frequently. அவ்வப்போது நாங்கள் பேசுவதும் முடியவில்லை. Just 2 days before, 2 நாளுக்கு முன்பதாக Elsie phoned to me. எல்சி சௌரிகள் எனக்கு போன் செய்த போது, How are you, Anna? அண்ணா எப்படி இருக்கிறீங்க? She never called me. This is first time, I think. முதல் முறையாக எனக்கு போன் செய்திருந்தார்கள். Then I heard from my brother on the third morning. எனக்கு அங்க 3ஆம் தேதி தான் எனக்கு காலையில போன் வந்தது. Theodorana, after coming to the airport, he has been to the Lord. அதாவது ஏர்போர்ட்டுக்கு வர வழியிலே அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். I said, thank God. நான் சொன்னேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The message I understood that he came back from Nepal and he was taken to the Lord in Chennai airport. நான் என்ன நினைத்துக் கொண்டேன் சொன்னால் அவர் நேபாளில இருந்து ஊழியம் முடித்து சென்னை ஏர்போர்ட்ல தான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று. How great God is, I said. நான் சொன்னேன் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று. But afterward I knew that. அதன் பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. Anyway, beloved, எப்படியா இருந்தாலும் சகோதரனே, we are the people of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள். We have no differences of any kind. நம்மிடத்தில் எந்த ஒரு மாற்றுமையோ வேற்றுமையோ இல்லை. We are to love the Lord and to look for his calling whenever he calls us to be with him. ஆகினாலே ஆண்டவருடைய அழைப்பை எதிர்நோக்கினவர்களாக எப்பொழுது ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரோ நாம் போகுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். Who shall separate us from the love of God? கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? What are you looking for in this world? இந்த உலகத்தை எதற்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? Are you looking forward for privileges? அதாவது or property? சொத்துக்காக நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமா? No. Look forward for the Lord. ஆண்டவரையே எதிர்நோக்கி காத்திருங்கள். The day the Lord calls us to be with him, it is a joyful day we are going to be with the Lord. ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது அந்த நாள் எவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு அவரோடு கூட இருக்க போகிறோம். That's how our dear Theodorana had been to the Lord. அப்படியாக தான் நம்முடைய சகோதரன் தியோடரன் ஆண்டவரோடு கூட சென்று His விட்டார். mortal body is here. ஒருவேளை அவருடைய சடலம் இங்க இருந்தாலும் with great honor we are going to take him to the burial. ஆகையால் அவரை அடக்க செய்வதற்காக பெரிய கனத்தோட நாம் போகிறோம். He is there in the glory of the Lord. ஆனால் அவரோ கர்த்தருடைய மகிமையிலே அங்க காணப்படுகிறார். So let us prepare ourselves to meet the Lord at his coming. ஆகையால் கர்த்தராகிய இயேசு வருவதற்காக நாமும் கூட ஆயத்தப்படுவோமாக. We are the family of God. நாம் தேவனுடைய குடும்பம். We are looking forward for the Lord. ஆண்டவராகிய இயேசு வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Let us prepare ourselves to meet the Lord. ஆகையால் கர்த்தராகிய இயேசு வருவதை எதிர்பார்த்து நாம் ஆயத்தப்படுவோமாக. To me live is Christ, but to death is gain. ஆகையால் பவுல் சொன்ன விதமாக கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். May the Lord bless this word. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.